என்ன முடிவெடுத்திருக்காங்க உங்க அத்தை? எதுக்கு முடிவெடுக்கணும்? இல்ல, பையனை அசிங்கப்படுத்தினது போதும், இதுக்கு மேலேயே அங்க போய் வேலை பார்க்க வேணாமேன்னு முடிவெடுத்தாச்சான்னு கேக்குறேன். சந்தோஷ், வாழ்க்கையில பெரிய பெரிய ஆளுங்க கூட தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அத்தை இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன தோல்வி எல்லாம் சகஜம்தான். நான் திரும்ப ஜெயிச்சு காட்டுவேன், என்னால முடியும். அப்போ பட்டும் புத்தி வரல, அப்படித்தானே? திமிர்ரா சந்தோஷ் இவளுக்கு. படிச்சு வேலைக்கு போனா அது கௌரவம், அதை விட்டுட்டு டீ ஆத்துறேன், பிஸ்கட் விக்கிறேன். ச்சே, உள்ள கம்பீரமா வேலை பாக்குற ஆபீஸ்ல ஹாயா வேலை பாக்குறது கேவலம். என்ன பேசுறீங்க தாத்தா? சுயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? செய்யற வேலையில எதுக்கு பார்ஷாலிட்டி பாக்குறீங்க? ஒரே ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மட்டும் ஒன்னா வேலை பார்க்கலாம், ஆனா அம்மாவும் மகனும் வேலை பார்க்க கூடாது. அப்படி வேலை பார்த்தா அது கௌரவ குறைச்சலாயிடும். நல்லா நியாயம் பேசுறீங்க தாத்தா. பவி, உனக்கு என்ன தெரியும்? இந்த வயசுல உங்க அம்மாவை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க கஷ்டப்பட்டு அப்படி யார காப்பாத்த போறாங்க? இங்க என்ன குறைச்சல உங்களுக்கு? சும்மா சுயமரியாதை கௌரவம்னு சொல்லிக்கிட்டேன். சந்தோஷ், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. அத்தை அவங்களோட தேவைய அவங்களே பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, இதுல என்னடா தப்பு இருக்கு? அவங்களோட சின்ன சின்ன தேவைக்கு கூட உன்கிட்ட வந்து கையேந்தி நிக்கணும்னு சொல்றியா? வேணாம், நிக்க வேணாம். இப்ப என்ன, இவங்களுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே? அத நான் கொடுக்கறேன். சந்தோஷ் இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க கேண்டீன்ல என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை நான் கொடுத்துறேன். சுயமா அவங்க சம்பாதிக்கிற மாதிரி வருமானம் தானே யோசிக்கிறீங்க? நான் ஒன்னும் சும்மா பணம் தரல, சம்பளமா தர்றேன். அவங்க இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு, சாப்பாடு தண்ணி கொடுத்துக்கிட்டு, என்னையும் தாத்தாவையும் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்பளமா மாசம் மாசம் பணம் தர்றேன். போதுமா? அத்தைய அவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல? உனக்கு இப்ப கூட இதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் தோணுது இல்ல? உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ எனக்கு ஹஸ்பண்டா, என்ன பிக்கப் பண்றது, ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்றது, என்ன பாத்துக்கிட்டு எனக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே செய்யறது, இந்த மாதிரி வீட்லயே இரு. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அப்புறம் நீ வேலைக்கு போய் என்ன சம்பாதிக்கிறியோ அத நான் உனக்கு தந்துடுறேன். என்ன சொல்ற? என்ன ஏன் கோவம் வருது? அதான் நீ ஆபீஸ் போய் சம்பாதிக்கிறத நானே தந்துடுறேன்னு சொல்றேன்ல. பவி, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. வலிக்குதா? இதே மாதிரி தானே அத்தைக்கும் வலிச்சிருக்கோம். நீ அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. உனக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எந்த ஒரு நியாயம் இது? ஏண்டா, அத்தை உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உன்னை வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. சிங்கிள் மதரா இருந்து எத்தனை போராட்டம், எத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க. அதை விட வாடா நீ அவமானப்பட்டுட்ட. சம்பளம் குடுக்கறானா? சம்பளம்? உன்னை பாத்துக்கிறதுக்கு சம்பளம் குடுக்கறேன்னு சொல்றியே, இது வரைக்கும் உன்னை பாத்துக்கிறதுக்கு சம்பளம் கேட்டா உன்னால கொடுக்க முடியுமா? நீ ஆயுள் முழுக்க சம்பாதிச்சு கால்ல கொட்டினாலும் அத்தையோட உழைப்புக்கு ஈடாகாதுடா. பவி, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. அவங்கள வீட்டுல இருக்க வைக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் அப்படி சொன்னேன். நீ இல்லன்னு 1000 சொன்னாலும் அந்த இடத்துல நீ பேசினது அவங்கள ஒரு வேலைக்காரியாதான் நீ உன் மனசுல நினைச்சிருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. பாவம்டா அத்தை, அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சந்தோஷ், நீ அத்தைய ரொம்ப இன்சல்ட் பண்ற.
சொல்ல போனா எந்த மகனும் ஒரு அம்மாவை இப்படி இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. பாவம்டா, மகா பாவம். பாத்துக்கோ. இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம். பிசினஸ் பண்ண போறேன், சுயமா சம்பாதிக்க போறேன், சொந்த கால்ல நிக்க போறேன்னு எதுக்காக பேசணும்? எனக்கு தெரியாம நடந்ததை நீ சொல்லலாம். ஆனா நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாதா? நீ சொல்றத நான் நம்பணும். இப்படி எங்க எல்லாரையும் தலகுனிய வச்சு குடும்ப கௌரவத்தை கெடுத்து என்ன சம்பாரிச்சு என்னத்தை சாதிக்க போற? அவனாலதான் நம்ம குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் அவன் கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணிருக்கன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கணும். ஆமாப்பா, அழுத்தந்தா. நீங்களும் குட்டியும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையாலையும் ஏற்படுற வலியையும் அடக்கி வச்சிருக்கேன். அந்த அழுத்தந்தா. இப்ப கூட உங்களால என்னோட முகத்தை பார்த்து நேரா பேச முடியலையே. ஏன்னா என் பக்கம் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு உங்க மனசு ஓரமா இருக்கு. நான் ஏன் தெரியுமா உங்க முகத்துக்கு நேரா பேசல? என்கிட்ட முகம் கொடுத்து பேச விரும்பாத உங்களுக்கு நான் கொடுக்கிற மரியாதை. அப்பான்னு நான் கூப்பிடுற வார்த்தைக்கான மரியாதை. மரியாதை மனசுக்குள்ள இருந்த பத்தாது, வாழ்ந்து காட்டணும். காட்டுவேன். என்ன எவ்வளவு பேசினாலும், என் மேல எவ்வளவு கல்லடி பட்டாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன். நீ வாழறதுக்கு எங்களை உயிரோட சாவடிக்கணுமா? பேசுங்கப்பா, பேசுங்க. இன்னும் என்னென்ன பேசணுமோ அவ்வளவும் பேசுங்க. 4 செவத்துக்குள்ள இருக்காத, வெளியில போய் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் நீங்கதான். இன்னைக்கு இந்த 4 செவரு தான் உன் உலகம்னு சொல்றதும் நீங்கதான். நான் மாறலப்பா, நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க தான்ப்பா மாறிட்டீங்க. பேசி ஜெயிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் பேசுறதே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இப்போ உன் பிரச்சனை என்ன? ஒருத்தரு நம்பிக்கை வச்சு குத்த இடத்துல அந்த நம்பிக்கை பூச்சி அவளை தானே. பாரு கண்ணு, யோசிக்காம அந்த ஆளாண்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோ. நான் எந்த தப்பும் பண்ணலையேக்கா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ தப்பு பண்ணிக்கலத்தான், ஆனா மன்னிப்பு கேக்குறதுனால ஒன்னும் குறைஞ்சு கூடாது. எம்மா கோவக்காரனா இருந்தாலும் 2 விஷயத்துல அமைதியா போடுவானுங்க. ஒன்னு தேங்க்ஸ், இன்னொன்னு சாரி. நீ தப்பே பண்ணிக்கலனாலும் போய் மன்னிப்பு கேட்டுக்கா. நீ தப்பு பண்ணிக்கலன்னு புரியறப்போ அதே மன்னிப்ப அந்த எப்படி ஒன்னா நீ கேட்டு பாரு. எழுதி வச்சுக்கோ, இது நசம். அக்கா, நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த எம்டி முன்னாடி போய் நின்னுக்கோ. கோச்சிக்கிட்டாருனா? நீ கோச்சு பாருன்னு எதிர்பார்த்தே போய் நில்லு கண்ணு. திரும்ப திரும்ப போய் நின்னுக்கோ. அந்த ஆளோட கோவம் சர்ன்னு ஒரு இடத்துல வந்து நின்னுக்கும். அப்போ இனமா உனக்கு வேணும், இப்படி தொல்லை பண்ணிருக்கிறியன்னு கேட்பாரு. அதுவும் எச்சலாத்தான் கேட்டுப்பாரு. உடனே நீ முறுக்கின்னு வந்துடக்கூடாது, சரிதானா? அந்த நேரம் வருஷம்ல கபால்னு எனக்கு திரும்ப கேண்டீன் நடத்துற உரிமையை கொடுங்கன்னு கேட்டுக்க. சரின்னு சொல்லிடுவாரா? முயற்சி தான் சக்சஸ் ஆயிக்கும். அடி அடிக்க தானே அம்மிய நவுந்துக்கும். செண்பகங்கா, உங்களை எனக்காகவே கடவுளை அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் கோவில்ல ஒரு அம்மாவை சந்திச்சேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் தான் கடவுள் அனுப்புன ஒரு தேவதைன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட எனக்கு கடவுள் செண்பகோன்னு ஒரு தேவதைய அனுப்பியிருக்காருன்னு சொன்னேன். திரும்பவும் அது உண்மையாயிடுச்சு. என்ன போய் தேவதனு என்னன்னு போல சொல்லி நீர என் புச்ச கூட இப்படிலாம் சொன்னதே இல்ல. நீ தேவதன்னு சொல்லிக்க சொல்ல எனக்கு என்ன அழகாக்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணு. என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க தான் எக்ஸசைஸ் பண்ணி களைச்சு போயிருக்கீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. குடிங்க சார்.
இந்தாங்க சார் டீ. டீ குடிங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நாளைக்கு ஆபீஸ் வாங்க, வந்து என்ன பாருங்க. காஃபி சமோசே. அதுலேது பிரதீபா, வண்டி கடை போட்டு டீ வித்துட்டு வரியா லட்சுமி? இல்ல சைக்கிள்ல ரோடு ரோடா போய் டீ வித்துட்டு வரியா? கரெக்டா சொன்னீங்க பரிமளமா. எனக்கு தெரிஞ்சு இந்த சைக்கிள்ல கேனை கட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் டீ சப்ளை பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆ, என்ன பண்றது, லக்ஷ்மி ரேஞ்சுக்கு இப்படி லோக்கலா தான் டீ விற்க முடியும். பின்ன என்ன பெரிய காஃபி ஷாப் ஓனராக ஆக முடியும். ஆ, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஆமா, என்ன மட்டன் தட்டுறேங்கிற பேர்ல அப்பப்போ என்ன ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா அத முடிச்சு காட்டணும்னு நிப்பேன். நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா வீடு சமையல் குடும்பம்னு இருந்தவ. என்ன உசுப்பேத்தி அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆக்குனதே நீங்க தான் பிரதீபா. அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி சாதாரணமா நான் ஏதோ கேண்டீன்ல டீ கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக சொன்னீங்களே, இவளால சாதாரண டீ கடை தான் வைக்க முடியும், அது என்னது காஃபி ஷாப், அதெல்லாம் இவளால வைக்க முடியுமான்னு கேட்டீங்களே. இப்போ எனக்கு புதுசா ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு இன்னொரு தேங்க்ஸ். எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளவைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நானும் பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். என்ன செய்யணும்னு தெரியாம இருந்த எனக்கு நீங்க ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த காஃபி ஷாப் வைக்கிறது தான் இப்ப என்னோட இலக்கு. உரசதான் வைரம் மின்னும். எதிர்க்கதான் ஒரு சாதாரண மனுஷன் பலசாலியாவா. இருட்டு இருந்தாதான் வெளிச்சத்தோட அருமை புரியும். நீங்க இருந்தாதான் நான் யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியும்.
அத்த நீங்க இந்த நேரத்துல சாப்பிட மாட்டீங்களே, பசிக்குதா? இல்ல பவி, ஆபீஸ்க்கு போனோம்ல, நேரம் ஆகுது. என்ன அத்த, ஆபீஸ்க்கா? ஆமா. எப்படி அத்த? வீட்டையும் பாத்துக்கிட்டு ஆபீஸையும் என்னால சமாளிக்க முடியும். நான் பாத்துக்கிறேன். 2 சம்பளம் கிடைக்கும்ல. அம்மா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டா? அம்மா, ஹரி சார் அனுப்புன ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட சின்சியரா தாம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு மீட்டிங்ல ஸ்நாக்ஸ் இல்லாம உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணேன். மத்தபடி எந்த தப்பான நோக்கமும் இல்லம்மா. நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் கந்தசாமி. ஆனா அதுக்குன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டதுதான் தப்பு. முதல்ல எனக்கு தானே நீங்க ஃபோன் பண்ணிருக்கணும். எனக்கு ஃபோன் பண்ணாம அவருக்கு ஃபோன் பண்ணோன்னு உங்களுக்கு தோணுனது எதனால தெரியுமா? நீங்க அவர் சேர்த்து விட்ட ஆளுங்கிறதுனாலதான். எனக்கு விசுவாசமா இல்லாம அவருக்கு விசுவாசமா இருந்திருக்கீங்க. எப்பவுமே இவர் சேர்த்து விட்டாரு அவர் சேர்த்து விட்டாருன்னு தனிப்பட்ட ஆளுக்கு விசுவாசமா இருக்க கூடாது. செய்யற தொழிலுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். சாரிமா. சரி, போனது போட்டோம். இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. அம்மா, இந்த கேனை போட்டுட்டு அந்த கம்பெனில சொல்லிட்டு வந்துருங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்கம்மா. வாழ்க்கை நமக்கு எப்பவுமே 2வது சான்ஸ் தரும். அத சரியா பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? நீங்க வேணா பாருங்கம்மா, இனிமே எப்படி ஒர்க் பண்றேன்னு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இது 2வது சான்ஸ் தான். அதனால சின்சியரா இத செய்வோம். ஓகேவா? ஓகேம்மா. ஓகே. கந்தசாமி அண்ணா நம்ம கிட்ட வேலை பார்த்தவரு. நீங்க ஏற்பாடு பண்ணி லட்சுமி மேடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி வச்சீங்க. ஆனா இப்போ நம்ம கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீங்களும் இத ஜாலியா சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிறீங்க. உங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற லட்சுமி மேடம் மேல உங்களுக்கு கோவமே வரலையா சார்? கோவம் வரல, பெருமையா பாக்குறேன். இத்தனை வயசுக்கு அப்புறமும் தனி ஆளா ஒரு அடையாளத்துக்காக போராடிட்டு இருக்காங்க பாரு. எங்க அம்மா கூட இப்படிதான் மேடி. நான் படிச்சு முடிச்சு நல்ல கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அம்மாவை பார்த்து நான் சொன்ன முதல் வார்த்தை, போதும்மா, இதுக்கு மேலேயும் அடுப்புல வந்து அல்லல் படாத, ஓய்விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா, முடியவே முடியாது, என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் உழைக்கிறத நிறுத்த மாட்டேன். உனக்கு ஒரு அடையாளம் வந்த உடனே ஏன் அடையாளத்தை நான் நிறுத்தணுமான்னு கேட்டாங்க. இது என் அடையாளம், அதுவும் நான் நேசிச்ச தொழில், அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் ஹோட்டலை நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க எங்க அம்மா. அதே மாதிரிதான் லட்சுமியும் தன் சுயத்துக்கான அடையாளமா அந்த கேட்டரிங் கான்ட்ராக்டா அவங்க பண்றாங்க. அதுக்கு என்னாலான உதவிதான் கந்தசாமி. அவங்களுக்கு லாயலா ஹெல்ப்பா இருக்கணும்னு தான் அவங்க கிட்ட நான் அனுப்பி வச்சேன். அந்த வேலையை தான் அவன் பாக்குறான். இதுல என்ன வருத்தம் இருக்க போகுது? சொல்ல போனா எனக்கு சந்தோஷம் தான் மேடி. அந்த ஆளுதான் அந்த அம்மாவை உள்ள விட வேண்டாம்னு சொன்னான். இப்போ உள்ள விடுன்றான்.
காசு இருக்கிறவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். எல்லாம் என் நேரம். ச்சே. சார் உங்களை வர சொன்னாங்க, போங்க. வணக்கம் லட்சுமி மேடம். வணக்கம். வணக்கம் லட்சுமி அம்மா. வணக்கம். சார் வாங்க லட்சுமி அம்மா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன் சார். நோ ஃபார்மாலிட்டிஸ், உட்காருங்க. இங்க பாருங்க லட்சுமி அம்மா, நீங்க நல்லா டீ போடுறீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன் எனக்கு கூட உங்க டீ இல்லாதது ஏதோ மிஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்காக மட்டும் நான் உங்களை திரும்ப கூப்பிடல. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், போக சொல்லிட்டாங்கன்னு போகாம விடாம நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து என் மனசு இறங்குறதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க பாருங்க. அந்த விடாமுயற்சிக்கு தான் நான் உங்களை திரும்ப கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் இருக்கட்டும், உங்க மேல நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா ஒரு வாட்டி நீங்க அதை உடைச்சிட்டீங்க. இல்ல சார், அது எனக்கு தெரிஞ்சு நடக்கல, தெரியாம நடந்தது. இங்க பாருங்கம்மா, நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்க செய்யற தப்பு நம்ம தலையில தான் விழும். ஏன் அன்னைக்கு நீங்க மீட்டிங்ல பண்ண காரியத்தினால கிளையண்ட் முன்னாடி அவமானப்பட்டது யாரு? நான் தானே. உங்களையே எல்லாரும் குற்றம் சொன்னாங்க, என்னதான் பிளேம் பண்ணாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்தா காசு அதிகமாகும்னு சொல்லிட்டு லோக்கல் வெண்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? சாரி சார், என்னாலதான் உங்களுக்கு எல்லா அவமானமும். நீங்க சொன்ன மாதிரி கந்தசாமி பண்ண தப்ப நான் பண்ண மாதிரியே நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஸ்டாஃப்ஸுக்கும் சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்க 2 பேர்ல யாரு ஒருத்தர் ரன் பண்ண முடியாம லீவ் போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, இன்னொரு டீம் வெண்டரை வச்சு சமாளிச்சுக்குவோம். அதனால ஆர்டரை 2ஆ ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கும் சுலோச்சனாக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் சார். போட்டி இருந்தாதான் வியாபாரம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வேலை பாக்குறவங்களும் ஒரே இடத்துல கூட்டமா நிக்க வேண்டாம்ல சார். கரெக்டா சொன்னீங்க. கோ ஹெட். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். சுலோச்சனா அம்மா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, 2 இஞ்சி டீ கொடுங்க. இஞ்சி ஏலக்கான்னு போட்டு இங்க என்ன பாயசமா கிண்டிட்டு இருக்கேன்? நம்ம கிட்ட வெறும் டீ தான். வேணுமா வேணாமா? வேற வழி? ஐயா, ஏன் சலிச்சுக்கிற? இஷ்டம் இருந்தா குடி, இல்லனா வெளியில போய் குடி. எல்லாம் இங்க நேரம். சின்ன தப்பு நடந்ததுக்காக எம்டி சார் அந்த லட்சுமி அம்மாவை வெளியே அனுப்பிட்டாரு. இப்ப ஆள் இல்ல, அதான் நீங்க ரொம்ப ஆடுறீங்க. இந்த ஆபீஸ்க்கு இதுவே போதும். இந்தா குடி. அந்த அம்மா இஞ்சி டீ, லவங்கம் டீ, கிரீன் டீ, செம்பருத்தி டீன்னு எத்தனை வெரைட்டி டீ கொடுத்தாங்க. அட வெரைட்டிய விடுறா, சாதா டீயவே எவ்வளவு திக்கா நாக்கல ஒட்டுற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் போச்சு. யார் சொன்னா போச்சுன்னு? லட்சுமி அம்மா ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சு. அம்மா தாய் அன்னபூர்ணியம்மா, நாக்கு ரொம்ப செத்து போய் கிடக்குது. அதனால சுள்ளுன்னு நாக்குக்கு உரைக்கிற மாதிரி இஞ்சி டீ, அதுவும் சக்கரை தூக்கலா வேணும். கரெக்டா? கரெக்ட்டுமா. விஜய் தம்பிக்கு ஒரு இஞ்சி டீ, வித்யாவுக்கு ஒரு பிளாக் காஃபி, அதுவும் ஹாஃப் சுகர்ல, சாருக்கு செம்பருத்தி டீ, ஆமாமா, கணேஷ்க்கு சுக்குமல்லி காஃபி,
அலமேலுவுக்கு கற்கண்டு பால். இதுதான் லக்ஷ்மி அம்மா, எப்படி கேட்காமலே நமக்கு பிடிச்சதெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தியா? விஜய்க்கு இஞ்சி டீ. இந்தாப்பா. தேங்க்யூ ஃபார் த டீ லக்ஷ்மி அம்மா. வித்யாக்கு பிளாக் காஃபி. பிளாக் காஃபி. பிளாக் காஃபி கொடுங்க. தோ தரமா. உங்களுக்கு சுக்குமல்லி காஃபி. தேங்க்யூமா, வரேன். என்ன எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கியா? தப்பா பேசாதீங்க. அப்படின்னு ஸ்பெஷலான டீ போடுற? நான் போடுற அதே டீ தூள், அதே பால், அதே சக்கரை தானே? அதே பால், அதே சக்கரை, அதே டீ தூள் தான். ஆனா அதுல 2 ஸ்பூன் அன்பு, 2 ஸ்பூன் அக்கறையும் சேர்த்து போடுறேன். அவ்வளவுதான். என்ன கிண்டல் பண்றியா? இந்த வார்த்தையில வடை சொல்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நிஜத்தைதாம்மா சொல்றேன். நீங்களும் உங்களை நம்பி உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட அன்பா அனுசரணையா நடந்து பாருங்க. தானா உங்களை தேடி வருவாங்க. ருசியெல்லாம் அப்புறம்தான். எனக்கே அட்வைஸ் பண்றியா? நான் சொல்லலமா, மகாத்மா காந்தியே சொல்லிருக்காரு, வாடிக்கையாளர்கள் வியாபாரிகளின் தெய்வம்னு. May I come in? Yeah. Adira? Yes. I am Adira. Hi. You look smart and young. Thank you. உன் கண்ணு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. I like it. Oh, thank you. What thanks? நான் எவ்வளவு ஓப்பனா உன்னை பத்தி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறேன். என்ன பார்த்து உனக்கு ஒண்ணுமே தோணலையா? Give me compliments யா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. டக்குனு எதுவும் வரல. You are also looking good. நானும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணிருக்கேன். நிறைய கைஸ் கூட டேட் பண்ணிருக்கேன், சாட் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம தமிழ் பசங்க கிட்ட இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னது? AAA. AAA. What? அடக்கம், அமைதி, அன்பு. Oh, good explanation, yeah. அது என்னன்னு தெரியல சந்தோஷ். உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. Something நமக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. What's your zodiac sign? Scorpion. Oh my god, really? Yeah. நானும் அதேதான். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? Scorpions ரொம்ப ஆங்கிரியான people, but ரொம்ப லாயலா இருப்பாங்க. Yeah, right. Work ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடலாமா? Yeah, sure. Come on. வாங்க தம்பி, வா கண்ணே, என்ன வேணும்? இவங்க தான் லக்ஷ்மியா? வித்யா, நெக்ஸ்ட் காபி ட்ரை பண்ணலாம். விஜய், சொல்லுங்கம்மா. அங்க சந்தோஷ் கூட நிக்கிற பொண்ணு யாரு? லக்ஷ்மி அம்மா, அது பாம்பே ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க ஸ்டாஃப். ஓ, அப்படியா? சரி. இல்ல, எம்டி சொன்னாரு லக்ஷ்மி அம்மான்னு ஒருத்தவங்க டீ போடுவாங்க, ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும்னு. அதான் கேட்டேன். அது இவங்கல்ல. Then why சந்தோஷ் அங்க போகாம இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எனக்கு அந்த டீ செட் ஆகாது. ஐ மீன், எனக்கு பிடிக்கல. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்ல தம்பி.
சொல்றாங்க? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நமக்கும் பிடிக்கணும்னு கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. ஆமா ஆமா, சிலருக்கு நல்லதெல்லாம் பிடிக்காது. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஏன், நான் சொன்னதுல என்ன தப்பு? ஏய் விஜய், அவங்க அவங்களுக்கு பிடிச்சது செய்யட்டும். நீ எதுக்குப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போய் டீயை குடி. போங்க, உட்காருங்க. இந்தா கண்ணு, இந்தா தம்பி, டீ சாப்பிடு. தேங்க்யூ. வாங்க. ஆஹா, சுலோச்சனாக்கா, டீ சூப்பர். தேங்க்ஸ் தம்பி. அந்த லக்ஷ்மி அம்மா போடுறதை விட இதான் நல்ல டீ. குடிங்க. நீங்க பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்றீங்க. எங்களை மாதிரி சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். ஐயோ, நான் ஆர்டர் பெருசா சிறுசாங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்ல. யாரு கேட்டாலும் பண்ணி கொடுக்கதானே நாங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். எங்க ஃபங்க்ஷனுக்கும் ஆர்டர் எடுத்துக்கோங்க சார். இருங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லி எங்கேஜ்டு, நிறைய ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ என்னால் பண்ண முடியாது. ஐம் சாரி சார். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண முடியுமா சார்? சாரி மிஸ்டர் கார்த்திகேயன். அப்படியா சார்? நல்ல சாப்பாடு போடலான்னு ஆசைப்பட்டேன். உங்க கிச்சன் மாதிரி நல்ல கிச்சனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல சார். நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றதுனால நான் வேணா ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணட்டுமா? சார், நீங்க சஜஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல கேட்டரிங்கா தான் இருக்கும். சொல்லுங்க சார், நான் அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதே அபார்ட்மெண்ட்ல லக்ஷ்மி மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே சார். அதானே பார்த்தேன், எலி ஏன் ஏரோப்ளைன்ல போகுதுன்னு இப்பதானே புரியுது. அவங்க சின்ன சின்ன கேட்டரிங்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹோம்லியா வீட்டு சாப்பாடு மாதிரி எக்ஸலண்டா சமைச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானே 2-3 வாட்டி அவங்க கிட்ட சாப்பிட்டுருக்கேன்னா பாத்துக்கங்களேன். வெரி நைஸ். நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது? ஷியோர் சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் ஏது சார்? அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். சார், ஆனா ஒரு விஷயம், நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே பிடிக்காது. ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். மேடம், தேங்க்யூ மேடம். வாங்க. ஏன் சார், அடுத்த வாரம் ஃபுல்லா ஒரு கான்ட்ராக்ட் கூட கிடையாது. எங்க ஆர்டர் பிடிக்கலாம் நானே போனை போட்டு தேடிட்டு இருக்கேன். நீங்க வந்த ஆர்டரை மடம் மாத்தி அங்க அனுப்புறீங்க. அட விடு மேடி, நமக்கு இருக்கிற பேருக்கு ஆர்டர் நம்மள தேடி வரும். ஆனா பாவம் லட்சுமி, இந்த மாதிரி சொல்லி விட்டாதான் ஆர்டரே கிடைக்கும். ஓ, அப்படி போதா கதை. பேசாம லட்சுமி மேடத்தை நம்ம பிராண்ட் சைஸா போட்டுடலாமே. இதுக்கு எதுக்கு மறைச்சு மறைச்சு பண்ணிக்கிட்டு? மேடி, டேய் யாருறாங்க? இங்க வேலைலாம் இல்ல. வர்ற ஆர்டர் எல்லாம் லட்சுமி மேடத்துக்கே போயிட்டு இருக்கு. நம்மளும் பேசாம அந்த கம்பெனிக்கே போயிடுவோமா? லட்சுமி மேடம், மேடம், மேடம். ஏய் லூசா நீ. ஏய் சந்தோஷ், இந்த Dress எப்படி இருக்கு? குட். ஏய், பேசிட்டு இருக்க, எங்க போற? நிறைய வேலை இருக்கு ஆதிரா. 2 ப்ராஜெக்ட் முடிச்சு இன்னைக்கே நான் சப்மிட் பண்ணனும். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு இப்போ நீ என் கூட அவுட்டிங் வரணும். அவுட்டிங்கா? நோ வே ஆதிரா. சந்தோஷ், ஷாப்பிங்ல இன்ட்ரெஸ்ட்ன்றது போற இடத்தை பொறுத்து இல்ல, யார் கூட போறோம்ன்றதுல இருக்கு. எம்டி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் சப்போர்ட்னாலும் சந்தோஷ் கிட்ட கேளு, அவன் பண்ணுவான்னு. அப்படி இல்லையா அப்போ என்கிட்ட கேளுன்னு சொன்னாரு. சரி, ஓகே, நான் வரேன்.
சோ ஸ்வீட். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு. 5 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ. I will wait for you. அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய மால் இது. யோ, ஏசி குளிருதே. என்ன இப்படி குளிருது? பவி இங்கதானே வர சொன்னா? காணுமே அவள. போன் பண்ணலாமா? எங்க இருப்பா? அத்தை, பவி, பயந்துட்டேன். முதல்ல கரெக்டா ஒரே ஒரு படிக்கட்டுல காலை வச்சுட்டு அமைதியா நின்னா போதும். அதுக்கப்புறம் தானா மேல போயிடலாம். போலாமா? அத்தை, நான் இப்போ 3 கவுண்ட் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் ஒரே டைம்ல ஏறிடலாம். ரெடியா? வாங்க. 1 2 3. வாங்க அத்தை. என்னத்த? வாங்க வாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. அத்தை, காலை இப்படி எடுத்து வைங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரல. ஐயோ அத்தை, இங்க இல்ல, வாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க பவி. அத்தை, இப்ப வர போறீங்களா இல்லையா? சரி சரி வரேன். மெதுவா வாங்க, புடிச்சு வாங்க. முருகா, என்ன காப்பாத்து. கால் எடுத்து வைங்க. எந்த காலு? ஏதோ ஒரு காலத்தை எடுத்து வைங்க. மெதுவா வாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், வாங்க. இப்ப என்ன கால் எடுத்து வைங்க அத்தை, வாங்க. இப்ப எப்படி இருக்கு அத்தை? பயம் போயிடுச்சா? இன்னொரு தடவை போயிட்டு வரட்டா? இது ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மால்ல இதை விட கொஞ்சம் பெருசா ஏதாவது இருக்கா? வாவ், எப்படி அத்தை? என் முன்னாடி இருந்த பயம் இப்ப பின்னாடி போயிடுச்சு. சொல்லு பவி. என்னடா சந்தோஷ், ஆபீஸ்ல பிஸி வர்க்கா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல பவி, சொல்லு பவி. ஒன்னும் இல்ல, இங்க ஷாப்பிங் வந்த இடத்துல ஒரு வாலெட் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதான் உனக்கு வாங்கிட்டுமான்னு கேக்கதான் கால் பண்ணேன். இல்ல பவி, அது வேண்டாம். நான் ஜஸ்ட் 2 டேஸ்க்கு பிஃபோர் தான் எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். ஓ அப்படியா? சந்தோஷ் யார்டா சந்தோஷ்னு கூப்பிடுறது? இல்ல எம்டி, இல்ல எம்டியோட பிஏ. வச்சிரவா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பவி. ஓ அப்படியா? ஓகே ஓகே, கேரி ஆன். ஓகே பவி, பை. சந்தோஷ், how is this? Yeah, good. வெறும் குட் தானா?
ஒரு எக்ஸலண்ட், மார்வலஸ், ஃபேண்டாஸ்டிக், யூ லுக் கார்ஜியஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிரசிவா சொல்லு சந்தோஷ். ஓகே, யூ ஆர் ராக்கிங். Thank you. வெல்கம். Okay, let us take a selfie. Santosh, come on. Say cheers. அத்தை, இன்னும் நீங்க பேக்க செலக்ட் பண்ணலையா? இல்ல பவி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எதை எடுக்கிறதுனே தெரியல. அத்தை, இதுல என்ன குழப்பம் இருக்கு? இருங்க. அத்தை, இது அழகா இருக்கு, உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இது பிடிச்சிருக்கு, இது வாங்கிக்கலாமா? பாரு. அழகா இருக்கு, இதுவே எடுத்துக்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, இத பில் பண்ணிடுறீங்களா? யா, ஒரு 5 minutes ஆகும் மேம். ஓ, அப்படியா? கேஷியர் கீழ போயிருக்காங்க மேம். ஓ, சரி. அப்ப நாங்க ஆப்போசிட்ல ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்து யா, வாங்குறோம். ஓகே மேம். போலாமா? வாங்க. அந்த கடைக்கு போலாமா? இங்க என்ன வாங்க போற? பேக் வாங்க போறேன். ஓ, வா. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல. Why don't you help me with this? Phone. Thanks. ஷாப்பிங்ல முடிஞ்சதா? போலாமா? ஏன் சந்தோஷ் வைப்ரேஷன் மோட்லயே இருக்க? ஜஸ்ட் ஷாப்பிங் தானே வந்திருக்கோம், டேட்டுக்கு வரலல. பி கூல். அதுக்கு இல்ல அதிரா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல பெண்டிங் வர்க் நிறைய இருக்கு. எப்பவுமே வர்க் பண்ணிட்டே இருக்க கூடாது. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர்செல்ஃப். லிப் கிளாஸ் வாங்கணும், வா. லுக் அதிரா, நீ ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னதால தான் என் வர்க் எல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன். யா, திஸ் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் only. யூ நோ, நான்லாம் லிப் கிளாஸ் போடாம வெளியவே வர மாட்டேன். யூ நோ வாட், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவளாம் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றாலோ இல்லையோ முதல் வேலையா லிப் கிளாஸ் தான் போடுவா. அவ்வளோ முக்கியம் அது எங்களுக்கு. கம், போலாம். அத்தை, உங்களுக்கு ஏதாவது பொம்மை வேணுமா? எனக்கு எதுக்கு பொம்மை? அதான் என் கூட விளையாடுறதுக்கு நீ இருக்கியே பவி. ஏன், உங்க பையன் கூட வெளியே போனா மட்டும்தான் பொம்மை வாங்குவீங்களா? நான் எப்ப பொம்மை வாங்கினேன்? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அத்தை? இதோ அன்னைக்கு நானு நீங்க சந்தோஷம் எல்லாம் வெளியே போகும்போது இப்படின்னு விளையாடுனீங்களே. எப்படி எப்படி? இதோ இப்படி இப்படி இப்படி. சந்தோஷ், இந்தா. இல்ல, நோ தேங்க்ஸ். புடி.
அதுவும் இந்த பொண்ணோட ஆபீஸ்ல வேலை இருக்கிறதா தானே சொன்னா. குட்டி என்ன இப்படி பொய் சொல்லிட்டு கண்ட பொண்ணோடலாம் சுத்துறா? குட்டி இப்படி பண்ண மாட்டானே. இப்போ இது என்ன புதுசா? கடவுளே, நல்ல வேளை பவி பார்க்கல. அத்தா சாரி அத்தா, பரோட்டா இல்லையா, வேற ஏதாவது சாப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வா போலாம். அத்தை ஏன் அத்தை அவசரப்படுறீங்க? பொறுமையா போலாமே. இல்ல பவி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வா நம்ம போலாம். என்னத்தா ஆச்சு? உடம்புக்கு ஏதாவதா? நடந்து வந்ததுனால எனக்கு கால் வலிக்குது, அதான் போலாம், வா வா. அத்தை ரொம்ப வலிக்குதா? டாக்டர் கிட்ட போலாமா? நீ சொன்னா கேட்க மாட்ட, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. வா போலாம் போலாம், வாங்குறேன்ல. சரி சரி. என்னடா சந்தோஷ், இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? வெளியில எங்கேயாவது போயிட்டு வரியா? அது வந்து தாத்தா, ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் லோடு ஜாஸ்தி. அசிஸ்டன்ட் வேற இன்னைக்கு 2 பேர் லீவு. எல்லா வேலையும் சேர்த்து நானே பார்க்க வேண்டியதா போச்சு. அதான். குட்டியா இப்படி பொய் சொல்றான்? அடப்பாவி, நீ இப்படி மாறிட்டியே. உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன். தாத்தா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இத வளர விடக்கூடாது. தப்பு சின்னதா இருக்கும் போதே அத கிள்ளி எரிஞ்சிடணும். உடனே இத பவித்ரா கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க சொன்னாதான் இவன் சரியா வருவான். பவி, பவி, டே என்னடா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, உன் முகமே சரியில்லை. என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். சாரி பவி, நான் இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு ஆபீஸ் ஒர்க்கு காரணம் இல்ல. அதுக்கு காரணம் ஆதிரா. ஆதிராவா? யார் அது? மும்பை பிரான்ச்ல இருந்து வந்திருக்கா. சரி, அவளுக்கும் நீ லேட்டா வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அவளுக்கு சென்னை அவ்வளவா தெரியாது. ஆபீஸ்ல அவ்வளவு பழக்கமும் இல்ல யார் கூடவும். அதனால அவ ஒரு ஹெல்ப் கேட்டா, என்னால அதை மறக்க முடியல பவி. அதான் அவ கூட ஷாப்பிங் போனேன். இல்ல பவி, நீ ஷாப்பிங் கூப்பிட்ட, உன்கிட்ட போன்ல வரலன்னு சொல்லிட்டு அவ கூட போனது எனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. அதான் அவ கூட போனதை உன்கிட்ட சொல்லாம ஆபீஸ் ஒர்க்குன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா உன்கிட்ட போய் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ தப்பு பண்ற மாதிரி குற்ற உணர்வா இருந்துச்சு. அதான் உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ணி சொல்லிட்டேன். சாரி. ஷாப்பிங் மட்டும் தான் அவ கூட போனியா, இல்ல வேற எங்கயாவது பார்க் பீச்னு சுத்தினியா? மறைக்காம சொல்லு. ஐயோ பவி, காட் பிராமிஸா நான் வேற எங்கேயுமே போல அவளோட. ஏண்டா, நான் கூப்பிட்டா வரமாட்ட, மும்பைல இருந்து ஆதிரா வந்து கூப்பிட்டா ஷாப்பிங் போவ. அப்பெல்லாம் உன் ப்ராஜெக்ட் ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாது, எம்டி எல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாருல்ல. நீ என் கூட ஷாப்பிங் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கூட ஷாப்பிங் போனது முதல் தப்பு. அத மறைச்சு என்கிட்ட ஆபீஸ் ஒர்க் ஜாஸ்தின்னு வேற பொய் சொன்ன பாத்தியா, அது 2வது தப்பு. உன்னெல்லாம் மன்னிக்கவே கூடாதுடா. பவி, நான் அப்படி. ஆனா மிட் நைட்ல எழுப்பி மனசு கேட்காம எல்லா உண்மையும் சொன்ன பாரு, அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை பொழைச்சு போன்னு மன்னிச்சு விடுறேன். இன்னொரு
இன்னொரு தடவை அந்த ஆதிரா கூட எங்கேயாச்சும் சுத்துனேன்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான். இந்த பவித்ராவை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். சரியா? சரி. எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. குட் நைட். உங்க குட்டி என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த படவா மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட எல்லாம் உருன்னு பேசிட்டு ஆபீஸ்க்கு மும்பைல இருந்து வந்த ஒரு பொண்ணோட ஷாப்பிங் போயிருக்கான். அதுவும் எங்க நாம ஷாப்பிங் போனோம்ல அதே மால்ல. சார் அந்த ஆதிராவை கூட்டு வந்திருக்காரு. உங்க குட்டியோட நல்ல நேரம் நேத்து நம்ம கண்ணுல மாட்டல. அவன் மாட்டி இருந்தா நீங்க வேணா கூட மன்னிச்சிருப்பீங்க. ஆனா நான் உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். தப்பிச்சிட்டான். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங்க்கு வந்தேன்னு குட்டியே உன்கிட்ட சொன்னானா? இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும்? மனசு கேக்கல பவி. உன்கிட்ட நான் மறைச்சிருக்க கூடாதுன்னு மன்னிப்பெல்லாம் கேக்குறான். பரவாயில்ல குட்டி, அவன் தப்பா போகல. நான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தது வீண் போகல. நேத்து அவன் சொல்லி முடிச்ச உடனே பலார்னு ஒண்ணு விடலாம் தான் பார்த்தேன் அத்த. ஆனா என்னதான் பொய் சொல்லி இருந்தாலும் மனசு கேட்காம வந்து உண்மையை சொன்னான் பாருங்க, அதான் மன்னிச்சு விட்டேன். அத்த அவனுக்கு கோபம் வரும். இந்த பொய் புரட்டெல்லாம் வராது. ஒரே ஒரு பொய்ய சொல்லிட்டு தூங்காம தவிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்களேன்.